ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சலபாகம். நான் ரேணுகா. இன்னைக்கு நம்ம பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரமா 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்டா கூட சாப்பிடலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து இன்னைக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த முட்டையில வந்து நம்ம ஒரு 4 பிரெட் ஆம்லெட் செய்ய முடியும். இப்போ வந்து முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லைன்னா ஒரு விஸ்கை வச்சு நல்லா முட்டையை அடிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். சாப்பிட்றதுக்கு அது சூப்பராக இருக்கும். அடுத்ததான் இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட சாட் மசாலா, கரம் மசாலா அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா கலந்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தோசைக்கல்லில் நல்லா வெண்ணெய் வந்து போட்டுட்டு அதில் ப்ரெட்டை வச்சு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எப்போவுமே பிரெட் ஆம்லெட்டுக்கு அப்படியே ப்ரெட்டை வந்து முட்டையில் வச்சுட்டு செய்வோம். அந்த மாதிரி செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி வெண்ணெயில் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த வெண்ணெயோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு பிரெட் ஆம்லெட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் இது நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ ப்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இதே தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த முட்டை கலவையை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு பிரெட் ஆம்லெட்டுக்கு வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு முட்டை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு பிரெட் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக அந்த முட்டையை வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பக்கத்தில் அந்த முட்டை மேலேயே அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ முட்டையோட அடிப்பகுதி வந்து நல்லா கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பகுதியும் வேக வச்சுக்கலாம். தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வைக்க வேணாம். அப்போ தான் அது நல்லா வேகும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததும் இப்போ பிரெட் இருக்க பக்கம் மேலே வச்சுட்டு முட்டையை வந்து உள்பக்கமாக 4 சைடும் மடிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு முட்டை வந்து நல்லா அதில் மடியில் ஒட்டலை அப்படின்னா பிரெட்டில் லைட்டாக மயனஸ் தடவிட்டு மடிச்சிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க, அந்த பிரெட் பாக்கெட் மாதிரி. இப்போ சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.